அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய தேவைகளை நிமிடத்தில் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான வசனங்கள். நீங்கள் பல நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிற விஷயம், உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே கபூலாக ரொம்பவும் சிறந்த ஒரு அமலாக இருக்குது. இந்த ஒரு அமலை நீங்கள் மஹரிப் தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் யாரிடமும் பேசாமல் நீங்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹு தாலா உங்களுடைய தேவைகளை 3 நாளில் நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்லாஹ். உங்கள் மனசில் என்ன ஒரு எண்ணம் மூடிக்கிட்டு இருக்கோ, எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ, நிறைவேறாமல் கிடக்கக்கூடிய எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயத்த இலகுவாக பெற்றுத்தரக்கூடிய ரொம்பவும் வலுவான அமல் இது. அல்லாஹுவை நம்பி அல்லாஹு மேலே முழு நம்பிக்கையோட அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான். ஏன்னா நான் நம்புறது என்னை படைச்ச ரப்ப, அந்த ரப்பு கிட்ட நான் போய் கேட்குறேன், அந்த ரப்பை நான் அணுகுறேங்கும் பொழுது அந்த ரப் என்றைக்குமே என்னை கைவிட மாட்டான். அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். நம்ம மனசில் எப்போவுமே சரி நம்பிக்கைங்கிறது முதல்ல இருக்கணும். அல்லாஹு மேலே நம்பிக்கை. ஒரு விஷயம் நம்ம செய்கிறதா இருக்கோம் அப்படின்னா அதுக்கான தீர்வை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவான். இந்த கஷ்டத்துலேருந்து அல்லாஹ் என்னை நீக்கி, அந்த கஷ்டத்தை நீக்கி எனக்கு நல்ல விதமான வாழ்க்கையை தருவான். என்னுடைய வருமானத்தில் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பான். என் கை நிறைய சம்பளத்தை எனக்கு தருவான். சொந்தமாக வீடு வாசன்னு கட்டி நல்ல விதமாக வாழ்கிறதுக்கு அல்லாஹ் உதவி அளிப்பான். நல்ல ஒரு வேலை கிடைக்க அல்லாஹ் தாலா உதவி செய்வான். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அந்த கடன் தொல்லையிலேருந்து, வட்டி கடன்லேருந்து விடுபட அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு துவா மூலம் நமக்கு நிறைவேற்றி தருவான். அந்த கடன் தொல்லையிலேருந்து நிறைவேற்றி தருவான். நல்ல விதமாக செழிப்போட, பிறரை சார்ந்து வாழாமல் செல்வ செழிப்போட செல்வாக்கோட வாழ்ற அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நீண்ட நாள் ஆரோக்கியத்தோட, நோய் நொடி இல்லாமல் நல்ல விதமாக வாழ அல்லாஹ் உதவி செய்வான். அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நாம் ஓதி பார்த்தா, எப்படிப்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கனவாக இருக்க விஷயம், உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய எண்ணத்தை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு அமலை நிறைய பேர் ஓதி ட்ரை பண்ணின ஒரு விஷயம். அவங்க எந்த ஒரு தேவைக்காக ஓதுனாங்களோ அந்த தேவைகள் அவங்களுக்கு நிறைவேறி இருக்கு அப்படின்னு அவங்களே கண்கூடாக உணர்ந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த அமலை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு விதமாக உங்களுடைய ஆசைகள் நிமிடத்தில் நொடி பொழுதில் நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்லா. ஹலாலான உங்களுடைய எல்லா வகையான கனவாக இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். உங்களுக்கு பரக்கத்தை அள்ளி தருவான். வருமான பாதையில் வரவை அதிகப்படுத்தி தருவான் இன்ஷா அல்லா. நீங்கள் இத்தனை நாளாக மன கஷ்டத்தில் மன குமுறலில் இருந்த அந்த ஒரு வேதனையை அல்லாஹ் தாலா அவங்க மனசுலேருந்து நீக்கி அந்த பாரத்தை உங்ககிட்டேருந்து இறக்கிடுவான். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். எப்போவுமே சரி, நீங்கள் ஒரு அமல் செய்கிறதா இருந்தால் அமலை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, அதன்படி வாழவும் செய்யணும். தொழுகையோடு நிலைநாட்டி இருக்கணும். எல்லா நேரம் ஐவேல தொழுகையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொழுவுங்க அல்லாஹுவை நம்பி. ஏன்னா இந்த இந்த ஒரு உயிர் நமக்கு இப்போ வரைக்கும் போடுறதுக்கான காரணம் அந்த ரப்பு தான். இப்போ ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நடக்குது அப்படின்னா அந்த அல்லாஹுவால் மட்டும்தான் முடியுது. அப்படிங்கும்பொழுது எல்லா நேரமும் நம்ம அல்லாஹுவிடம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம அல்லாஹுவை நெருங்க நெருங்க அல்லாஹ் நம்மக்கிட்ட நெருங்கி வருவான். நம்மளை பெத்த நம்மளுடைய உம்மாவை கட்டியும் பல மடங்கு அல்லாஹ் தாலா நம்ம மேலே பாசத்தோடு இருக்கக்கூடியவன், இரக்கத்தோடு இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட இரக்க குணமுடைய அந்த ரப்புக்கிட்ட நம்ம அணுகிறோங்கும் பொழுது முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு நல்ல விஷயத்த நாடுவான். நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய, நீங்கள் எந்த ஒரு தேவைக்காக நீங்கள் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த தேவையை அல்லாஹ் தாலா நிமிடத்தில் உங்கள் துவாவை கபலாக்குவான். எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லா. முழு நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள். யாரிடமும் பேசாமல் நீங்கள் ஓதுங்க, ரொம்பவும் சிறந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் மஹ்ரிப் தொழுகை தொழுது முடித்ததுக்கப்புறம் சூரா ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா 70 முறை நீங்கள் ஓதணும்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் ஓதுங்க. அடுத்தது சூரா இஹ்லாஸ். சூரா இஹ்லாஸை 70 முறை ஓதுங்க. அடுத்து சூரா ஃபலக் 70 முறை ஓதுங்க. அதுக்கப்புறம் சூரா நாஸ், இந்த 3 குல் சூறாக்கள் 70 முறை ஓதுங்க. ஒவ்வொரு தடவையும் பிஸ்மில்லா சொல்லி ஓதுங்க. அதுக்கப்புறம் 3வது கலிமாவாக இருக்கக்கூடிய அந்த கலிமாவை 70 முறை ஓதுங்க. அந்த கலிமா என்ன அப்படின்னா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். இந்த ஒரு 3ஆம் கலிமாவை 70 முறை ஓதுங்க. அதுக்கப்புறம் ஆயத்துல் குர்சி 70 முறை ஓதுங்க. அதுக்கப்புறம் சலவாத் 70 முறை ஓதுங்க. எந்த சலவாத் வேணாலும் நீங்கள் ஓதலாம். உங்களுக்கு ரொம்ப சின்ன சலவாத்தா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு கூட நீங்கள் ஓதலாம். இல்லைனாலும் சரி, சிறந்த ஒரு சலவாத்தாக இருக்க தரூத் இப்ராஹிம், நம்ம தொழுகையில் ஓதுறோம்ல, அந்த சலவாத் ரொம்பவும் சிறந்த சலவாத். நீங்கள் அது ஓதுறது ரொம்பவும் சிறந்தது. அது ஓத தெரிஞ்சால் நீங்கள் அதே ஓதுங்க. அப்படி இல்லைன்னா சின்ன செலவாத்தா எந்த செலவாத்து வேணாலும் ஓதலாம் 70 முறை. ஒவ்வொரு தடவையும் ஒன்னொன்னையும் நீங்கள் ஓதும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் ஓதுங்க. ஓதி முடிக்கிற வரைக்கும் யாரிடமும் பேசாமல் ஓதி முடிச்சுட்டு அதே அமர்விலேயே அப்படியே சஜிதாக்கு போய் உங்களுடைய தேவையை, உங்களுடைய கஷ்டத்தை அல்லாஹ்விடம் முறையிடுங்க. கண்ணீர் விட்டு கண்ணீர் சிந்தி அந்த ஒரு தேவைக்காக நீங்கள் எவ்வளவு இயங்குறீங்க, இந்த ஒரு விஷயத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத அல்லாஹ்விடம் சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் அனைத்தையும் பார்க்குறான். அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்கிறான். அப்படிப்பட்ட அந்த ரப்பு கிட்ட நாம் நம்மளுடைய பிரச்சனை, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மீள முடியாத சிரமத்தில், இதை கொண்டு வெளிவர முடியாது அப்படிங்கிற மாதிரியான சிரமத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த சிரமத்திலேருந்து நம்மளை நீக்கி அதிலிருந்து பிரச்சனையை நம்மக்கிட்டேருந்து தூரமாக்குவான். நம்ம வாழ்நாள் முழுவதும் செல்வ செழிப்போட, செல்வாக்கோட, மரியாதையோட, ஹலாலான வரவு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான். அந்த வரவுல நமக்கு பரக்கத்தை அதிகப்படுத்துவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு அந்த காரியத்தை அல்லாஹ்விடம் முறையிடுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு நல்ல விதமாக நீங்கள் எதுக்காக ஓதுனீங்களோ அந்த விஷயத்த உங்களுக்கு கபூலாக்கி தருவான், ஆமீன் ஆக்குவான். இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்க. மறுபடியும் சொல்கிறேன், சூரா ஃபாத்திஹா, சூரா ஃபலக், சூரா நாஸ், சூரா இஹ்லாஸ், 3வது கலிமா ஆயத்துல் குர்ஷி, சலவாத் 70 முறை பிஸ்மில்லா கூட பேசாமல் மஹரிப் தொழுகைக்கு பின்னாடி ஓதி பாருங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு நல்ல விதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவான். இன்ஷா அல்லாஹ் நீண்ட நாள் ஆசையாக இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் அந்த தேவையை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு ஓதி பாருங்க. இது ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமல். இது பலரால் ஓதி பலன் கண்ட ஒரு அமல். அதனால ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. அல்லாஹ் மேலே நம்பிக்கையுடன் ஓதி பாருங்க. நல்லதே அல்லாஹ் தாலா உங்களுக்கு நாடுவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.